ஆனா என் மேல அவளுக்கு எவ்வளவு வெறுப்பா இருந்தாலும் உண்மை தெரிஞ்ச உடனே அந்த நிமிஷமே அது காதலா மாறிடுச்சுன்னு சொல்லி அவ கண்ணுல தெரிஞ்சது மச்சான். அவளுக்காக நான் கோயில்ல தீபம் அணையாம பாத்துக்கிட்டதுல என் கையில சூடு பட்டதுன்னு தெரிஞ்ச உடனே அவ பதறினாளே, அதுல தெரிஞ்சதுடா அவ காதல். நான் எக்ஸாம் எழுதுறதுக்காக அவளை கூட்டிட்டு போகும்போது கத்தியில காயம் பட்டேனே, அப்ப எனக்கு கட்டு போட்டப்போ தெரிஞ்சது அவளோட மனசு. எக்ஸாம் ஹால்ல உட்காந்துக்கிட்டு நீ டாக்டரை பாருன்னு சொன்னால, அப்போ ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து அவ நம்பர் வாங்குறதுக்காக நான் ஒரு டிராமா போட்டப்ப நம்பர் வேணும்னு கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன்னு சொன்னாலே, அப்போ சேலத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டப்ப ஒரு பார்வை பார்த்தாலே, அப்ப அவ கண்ணுல தெரிஞ்சது எல்லாமே காதல் மச்சான். அப்படியே பொங்கி வழியிற காதல். அவளை பார்க்கணும்னு வர சொல்லி பெயிண்டிங் கொடுத்தேனே, அப்போ அவ பேச்சு மூச்சு எல்லாத்துலயுமே காதல் இருந்தது மச்சான். அவ உன்னை பார்க்கணும் வான்னு சொன்னப்ப கூட நல்லா தாண்டா பேசினா. அவ என்ன பார்க்க வர்றதுக்குள்ள என்னமோ நடந்திருக்கு, அது என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. நான் ப்ரப்போஸ் பண்ணத மறுத்து பேசினப்ப கூட அவ கண்ணுல காதல் தான் மச்சான் இருந்தது. நான் இப்ப அவளை வழிமறிச்சு காதலை ஏத்துக்கலன்னா கிணத்துல குதிச்சிருவேன்னு சொன்னல, அத பத்தி அவ கவலையே இல்லாத மாதிரி தான் போனா. ஆனா ஒரு கல்ல தூக்கி கிணத்துக்குள்ள போட்ட உடனே நான் உள்ள குதிச்சிட்டேன்னு நினைச்ச உடனே அவ எப்படி பதறினா தெரியுமா? சரி மச்சி, நீ சொல்ற மாதிரி அவ மனசுல எல்லாம் இருக்குதுன்னே வச்சுக்குவான். அதை எப்படி நீ சொல்ல வைப்ப? அவ இல்லன்னா எனக்கு எவ்வளவு வலிக்குங்கிறத அவளுக்கு புரிய வைக்க போறேன். எப்படி? டேய், அது எதுக்குடா உனக்கு? உனக்கு தான் இந்த பழக்கமே கிடையாது. மச்சான் இதெல்லாம் வேணாம் மச்சான், ப்ளீஸ். டேய் டேய், பசங்கள்லாம் பொண்ணுங்களை திட்டுறதுல தப்பே இல்ல மயிலு. மயிலு, ஜீவா சார பைத்தியமாக்கிட்டு எப்படி உன்னால எதுவுமே நடக்காத மாதிரி இப்படி உட்கார்ந்திருக்க முடியுது? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், எதுவும் தெரியாத மாதிரி கேட்டா நான் என்ன சொல்ல முடியுதேன்னு? சரி, இந்த மாதிரி பிரச்சனை மலரக்கா கல்யாணம் முடியட்டும், அப்புறம் இத பத்தி பேசுவோம்னு சொல்ல வேண்டியதானே?
அப்புறம் என்ன சொல்றது? எங்க அக்கா அந்த வீட்ல பொழைக்க வேணாமா? ஆமா, ஜீவா சார மீறி நாட்டாய நாட்டாம பண்ணிருவாரு. அப்படியே அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு எங்க அக்கா நல்லா இருந்தா போதும். நான் போலீஸ் ஆகி பொழைச்சுக்குவேன். மயிலு போன் அடிக்குது. யார் கூப்பிடுவாங்கன்னு தெரியும். பரவாயில்ல, அடிக்கட்டும். மயிலு, ஜீவா சார் கூப்பிடுறாரு. தெரியும், நான் பேச மாட்டேன். மயிலு, வீடியோ கால் மயிலு. இருக்கட்டும், விடு. பாவ மயிலு, எதுக்கா அவர் கூப்பிடுறாருன்னு தெரியல. இந்தா பேசு. உன் வேலைய பார்த்துட்டு சும்மா இருக்கியா? மயிலு போன் மயிலு. மயிலு கூப்பிட்டுட்டே இருக்காரு. மயிலு, இது ரொம்ப தப்பு மயிலு. நான் அட்டென்ட் பண்றேன். வேண்டாம் வேண்டாம், இருக்காத. இல்ல மயிலு, நான் அட்டென்ட் பண்றேன். நீ பேசிதான் ஆகணும். முதல்ல போன கட் பண்ணு. பேசு. சொல்லுங்க சார். சொல்லு மயில, எதுக்கு என்கிட்ட போய் சொல்ற? நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும்? நிஜமாவே உனக்கு என் மேல லவ் இல்லையா? சார், தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், என் மனசுல நான் உங்களை உயர்ந்த இடத்துல வச்சிருக்கேன். அதுக்குன்னு நீங்க நினைக்கிற அர்த்தம் இல்ல. பாரு மயில, ஏன் உனக்கு என்ன பிடிக்கல? அத சொல்லு. உங்களுக்கு பிடிக்கலன்னு எப்ப சார் சொன்னேன்? இப்பவும் சொல்றேன், உங்களை எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். கரெக்ட், பிடிக்கும்ல. அப்புறம் ஏன் லவ் ஏத்துக்க மாட்டேங்கிற? சார், திரும்பவும் இந்த விஷயத்த பேசாதீங்க. நான் உங்க மேல வச்சிருக்கிற மரியாதை அதை விட பெருசு. ஏய், நிறுத்து மயில. இங்க பாரு, நீ எதுக்கோ யாருக்கோ பயந்துகிட்டு நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க. என் மேல நீ வச்சிருக்கிற பிரியம் உன் கண்ணுல தெரியுது. ஆனா நீ போய் சொல்ற மயிலு. வேண்டாம் சார், நீங்க திரும்ப திரும்ப அதையே பேசுறீங்க. நீங்க பேசுறது கூட வேற மாதிரி இருக்கு. நான் போனை கட் பண்றேன் சார். ஏய், ஆமா மயில, நான் வேற மாதிரி தான் பேசுறேன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் இருந்ததில்ல. நான் இப்படி எல்லாம் செஞ்சது கூட இல்ல. பாக்குறியா? இது 5வது பெக். நீ உன் மனசுல இருக்கிற உண்மையை சொல்ற வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். சார், சாரி சார், நான் போனை கட் பண்றேன். மயிலு, ஜீவா சார் குடிக்கிறாரா? ஆமா. அவர் பேசினத பார்த்தா அவர் நிதானத்திலே இல்லடி. ஆமா, அதான் போன் ஆஃப் பண்ணிட்டேன். நீ இப்படி ஒரு கல்லெஞ்சுக்காரியா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல மயிலு. தங்கம் தங்கமா இருந்த மனுஷனை குடிகாரன் ஆக்கிட்ட. இப்போ அந்த வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாம போனை கட் பண்ற.
கிணத்துல குதிச்சிருவேன்னு சொல்லி கல்லு தூக்கி போட்டு ஏமாத்தினவர் தானே அவரு. எனக்கு நல்லா தெரியும் ஜீவா சார் குடிக்கவே மாட்டாரு. சும்மா என்ன பேச வைக்கிறதுக்காக வேற எதையோ குடிச்சிட்டு சரக்கடிச்ச மாதிரி என்னை ஏமாத்த பாக்குறாரு. அப்படிப்பட்ட மனுஷன் கிட்ட நீ நடிச்சிட்டு இருக்க. அப்போ நீ என்னை விட்டு விலகி தான் போவ இல்ல? விட மாட்டேன் மயில, விடவே மாட்டேன். உன்னை நான் போக விடவே மாட்டேன். என் மனசுக்குள்ள இருக்கிற பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணுங்கிறது என் 23 வருஷ வைராகியம். நீ யாரோ ஒரு மயில் இல்ல, மயிலுங்கிற பேர்ல இருக்கிற என்னோட உயிர். நீ என்னை விட்டு போக முடியாது. நீ வருவ மயிலு, என்னை தேடி வருவ. டேய், எங்கடா போனா? எங்கேயுமே காணும்டா. தெரியலடா, போகும்போது சரக்கு பாட்டில் வேற எடுத்துட்டு போயிருக்கான். உண்மையிலே ஒருவேளை சரக்கு அடிச்சு மட்டை ஆயிட்டானா? ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. பேசாம மயிலுக்கு ஃபோன் பண்ணி கேட்போமா, அவன் வந்தான் நானு. ஆ கரெக்ட். வேற எதுவும் நம்பர் மயிலு? கூட 2 சொரப்படம் இருக்குல்ல, அதுல யாரோ ஒருத்தர் நம்பர்ல இருந்து தான் கூப்பிடுறாங்க. கண்டுக்காம விடுவோம். அவ போன் எடுக்க மாட்டேங்கிறாடா. சரி, மத்த யார் நம்பராது இருக்கா? தேன்மொழி நம்பர் தானே, கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரி, அவ நம்பருக்கு அடிச்சு மயில் பக்கத்துல இருக்காளான்னு கேளு.
என்ன கேட்டுதான் அடிப்பாங்க, எடுக்காத. என் போன் எடுக்காத நீ எப்படி சொல்லலாம்? ஹலோ, தேன்மொழி, நான் ஜீவா ஃப்ரெண்டு ரவி பேசுறேன். நீங்க எங்க இருக்கீங்க? ஏங்க நீங்க என்ன கட்டிக்கிட்ட புருஷனா? எங்க இருக்கேன்லாம் உரிமையா விசாரிக்கிறீங்க? நான் எங்கேயோ இருப்பேன், உங்களுக்கு என்ன? ஐயோ, சீரியஸ் மேட்டருங்க. ஜீவாவை காணோம். அத பத்தி விசாரிக்கலான்னு தான் மயிலுக்கு கூப்பிட்டேன். அவங்க போனை எடுக்கல. அதான் நீங்க அவங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா கொஞ்சம் கொடுங்களேன் ப்ளீஸ். இருங்க இருங்க, மயில் இங்கதான் இருக்கா, குடுக்குறேன். ஒரு நிமிஷம். இந்தா ரவி பேசுறாரு. புடி. சொல்லுங்க. மயில், ஜீவாவை காணோம். அதை எதுக்குங்க என்கிட்ட சொல்றீங்க? அவர் என்ன கோழி குஞ்சா? நான் கூடையில போட்டு மூடி வச்சிருக்கேனா என்ன? விளையாடாதீங்க மயிலு. நேத்தி உங்கள்ட்ட பேசிட்டு வந்ததுல இருந்தே அவன் ஒரு மாதிரியாவே பேசிக்கிட்டு இருந்தான். காலையில கூட உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கான். கிணத்துல குதிக்கிறேன்னு அவன் பொய் சொன்னதை நம்பி நீங்க கூட கிணத்துல குதிக்க போயிருந்திருக்கிறீங்க. ஏங்க, உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நீங்க அவன் லவ்வை ஏத்துக்கணும்னு ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. இது வரைக்கும் ஒரு புட்டு சரவு கூட குடிக்காதவங்க அவன் போகும்போது ஒரு புல் பாட்டில எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? அவன் எங்க இருக்குன்னு ஏதாவது உங்கள்ட்ட சொன்னானா மயிலு? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. மயிலு, அவன் இந்த மாதிரி பண்றவெல்லாம் கிடையாது மயிலு. எனக்கு பயமா இருக்கு. அவன் உங்களுக்கு ஃபோன் பண்ணானா ஐ லவ் யூ மட்டும் சொல்லிருங்க. மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம். ரவி அண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு எந்த எண்ணமும் இல்ல. அத நான் அவர்கிட்டயும் தெளிவா சொல்லிட்டேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன நாடகம் போட்டாலும் என் பதில் இதுதான். உங்களெல்லாம் இப்படி பேச சொல்லி பாத்துட்டு இருக்காரே, அவர்கிட்டயும் இத சொல்லிடுங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் போன் பண்ணாதீங்கன்னு. மயில, ஏன்டி இப்படி பண்ற? எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஜீவாவும் அந்த பசங்களும் என்ன பத்தி ஏதாவது கேட்டா நீ எதுவும் சொல்லக்கூடாது. அதை தாண்டி நாட்ராய முதலாளி வந்ததோ என்ன மிரட்டினதோ எதையுமே நீ சொல்லக்கூடாது. ஏதாவது உளறி வச்ச அதுக்கப்புறம் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன், பாத்துக்கோ. அழுத்த காரிடி நீ. அவன் நம்ப மாட்டேங்கிறாடா. நம்மலாம் சேர்ந்து நாடகம் ஆடுறான்னு நினைக்கிறா. சரி, போனை போட்டு கொடு, நான் பேசுறேன். அது வேலைக்கு ஆகாது மச்சி. வா, நாம முதல்ல ஜீவா போய் தேடுவோம். நான் பிறந்து கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடியே போயிருந்தா இந்த உலகத்தை பார்க்காமையே போய் சேர்ந்துருப்பேன். ஆமா, எதுக்கு மயில நீ என்ன காப்பாத்துன? எதுக்கு இப்ப என் உயிரை எடுக்கிற?